புதிய புதிய கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி விஜய் எல்லாம் உள்ள வந்திருக்காரு. இவரெல்லாம் என்ன செய்வாரு அப்படின்றதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த அவர் செய்வதற்கு இதுவரையும் அவருக்கு வந்து வாக்குறுதிகளாகத்தான் இருக்கே தவிர அவர் என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்றத சோதித்து பார்ப்பதற்கான களம் வந்து இன்னும் அவருக்கு உருவாகல. ஸோ அவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் வந்து ஒரு வெற்று வாக்குறுதிகளாகத்தான் இருக்குமே தவிர நேரடியாக களத்தில் வந்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பதற்கான ஒரு சாத்தியம் குறைவு. ஏன்னா அவர்களுக்கு கட்சி தொடங்கி தேர்தலை இப்பதான் சந்திக்கிறாங்க. கட்சி கட்டமைப்புகளும் இல்லை அவர்களுக்கு. அப்புறம் அவர்களுக்கு இருக்கிற நிர்வாகிகளுக்கு நிர்வாக அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிர்வாக அனுபவம் ஒருத்தருக்குமே இல்லை, இன்க்ளூடிங் விஜய் உட்பட. ஒரு நாட்டை வந்து ஆளுகின்ற ஒரு பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நிர்வாக அனுபவம் என்பது கட்சியிலிருந்து தான் வரும். கட்சியிலிருந்து நிர்வாக அனுபவம் கிடைக்கலன்னா நீங்க ஆட்சி செய்யவே முடியாது. எனவே அந்த விஜய் அவர்களுடைய கட்சி வந்து அமைப்பு ரீதியாக அவர்கள் இன்னும் வந்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளவோ அல்லது கட்டமைத்துக் கொள்ளவே இல்லை. இதன் மூலமாக அவங்க வந்து தங்களை ஒரு நிர்வாகத்தின் சிறந்தவர்கள் என்பதை காட்டுவதற்கான வாய்ப்பே அவர்களுக்கு இல்லை. வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும்தான்.